அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆதாமை கூப்பிட்டு இந்த காரியத்தை குறித்து முதலாவதாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியத்தின்படி நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த இவ்விரண்டு கிரிகைகளை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்துகிற இந்த நாட்களில் இந்த நாள் 19வது நாளாக இந்த நாள் வெளிப்படுத்துகிறார். இந்த நாளில் ஆதாமை கூப்பிட்டு, அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவன் சிருஷ்டிக்கும் போது ஒரு மனுஷனை தான் சிருஷ்டித்தார். ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். அவனுக்கு அடையாளமாக தேவ சாயலும் தேவனுடைய ரூபமும் அவருடைய சாயலுமாக அடையாளம் இருந்தது. பின்பு மண்ணினால் உருவாக்கப்படும் போது அவனுக்கு ஆதாம் என்று இந்த பூமிக்குரிய சாயலாக அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, ஆதாம். அப்படிப்பட்ட ஆதாம் தேவ வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினால் தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். மகிமையை அவர்கள் இழந்ததனால் என்ன ஆனதென்றால், இங்கே மாமிச சாயல் வந்தது. அந்த சாயலும் ரூபத்தையும் இழந்தாங்க. உங்கள் ஆதாமாக இருக்கும்போது பூமியினுடைய அடையாளமாக அவனுக்கு ஆதாம் என்று பெயரிடப்பட்டிருந்தாலும் அப்பொழுதும் அவர்கள் ஆவிக்குள்ளாக தான் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது தேவ வார்த்தை மீறினாலும் அப்பொழுதுதான் மாமிசத்துக்குரிய சாயல் வந்தது. அப்போது தேவனுக்கு தெரியாதா இவங்க எங்கே ஒளிந்திருக்கிறார்கள் என்று? தேவனுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆதாமை என்று கூப்பிடக்கூடிய காரியம், ஆதாம் தேவன் கொடுத்த மகிமையை இழந்ததனால் அவன் வாயிலிருந்து அறிக்கை, அவன் வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது? அதுதான் வசனம். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். இங்கே நம்மிடத்திலிருந்து எதற்காக அவர் கூப்பிடுகிறார் என்றால், அவன் மன்னிப்பு அறியாமல் செய்ததுக்காக மன்னிப்பு கேட்டிருந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து அவனுக்கு மன்னிப்பு கொடுத்திருப்பார். ஆனாலும் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை ஆதாமுக்கு மாத்திரமல்ல, அதே கிருபையின் பிரமாணத்தில் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். காணாத போன ஆடுகளை, காணாமல் போன ஆடுகளை அதை தேடி கண்டடைவதற்காக தான் வந்திருக்கிறேன்னு. இதோடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, அன்று ஆதாமோடைய காரியத்தின்படியே அவருடைய சந்ததியில் நாம் இந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் நமக்காக அவருக்கு இருக்கிற காரியம், நாம் எங்கே இருக்கிறோம் என்று. வெளிச்சத்தில் இருக்கிறோமா? வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இருளான காரியத்தில் நடக்கிறோமா? இதை ஒவ்வொருவருமாக நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ளும்படியாகவும் இந்த வார்த்தை இருக்குது. சரி, ஆவியானவர் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். நாளைக்கு ஆவியானவருக்கு சித்தமானால் நாளை தினத்துக்குள்ள காரியமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொடுத்து ஆவியானவர் வெளிப்படுத்த விசுவாசிப்போம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.